Hi friends, welcome back to Media Nature Beauty Tips. இன்றைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போவது கொத்து கொத்தாக முடி உதிர்வை தடுத்து உடனடியாக அந்த இடத்தில் புதிய முடி உருவாவதை தூண்டி தலைமுடியை ஆரோக்கியமாகவும் நல்ல நீளமாகவும் மிக விரைவாக வளர வைக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்றை செய்துதான் பயன்படுத்த போகிறோம். இந்த மருத்துவத்தை தான் சித்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இது உண்மையிலேயே குறுகிய காலத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. இதுவரைக்கும் எங்க மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த கலவையை தயாரிக்க தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 10, கற்றாழை சிறிய துண்டை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் பாதிப்படைவதை உடனடியாக தடுத்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த நெல்லிக்காயில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ், கனிம சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாமே தலைமுடியை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை தூண்டுவதால் முடி வேகமாக வளரக்கூடியது. அடுத்ததாக கற்றாழையை எடுத்துக்கொள்ளலாம். கற்றாழையில் எண்ணற்ற சத்துக்கள் காணப்படுகிறது. கூந்தலுக்கு தேவையான மினரல் சத்துக்கள் அதிகமாக கொண்டுள்ளது இந்த கற்றாழை. பெரும்பாலும் தலைமுடி பாதிப்புக்கு காரணம் தலைமுடி வறட்சியாக காணப்படுவது. இந்த கற்றாழையில் உள்ள மினரல் சத்துக்கள் தலைமுடியில் உள்ள வறட்சியை போக்கி தலைமுடியை எப்போதும் ஈரப்பதமாக வைத்திருக்கும். தலைமுடியை ஷைனிங்காகவும் நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றக்கூடியது இந்த கற்றாழை. அடிக்கடி நமது கூந்தல் பராமரிப்புக்கு கற்றாழையை சேர்த்து கொண்டால் கூந்தல் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கலவையுடன் சிறிதளவு தண்ணீரை சேர்த்துக்கொண்டு மிக்சியில் அரைத்தெடுத்துக் கொள்ளுவோம். இந்த நெல்லிக்காய் மற்றும் கற்றாழை ஸ்கால்பின் ஆரோக்கியத்தை பேணக்கூடியது. இந்த ஹேர் மாஸ்கில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் இருப்பதனால் பொடுகு, அலர்ஜி, உச்சி தலையில் அரிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்தி நிவாரணம் அளிக்கிறது. உடலில் பித்தம் அதிகரிப்பதனால் தலைமுடி நரைக்க ஆரம்பிக்கின்றது. நெல்லி மற்றும் கற்றாழையில் உள்ள நீர்ச்சத்து தலைமுடியை குளிர்ச்சியாக பேணக்கூடியது. அதனால் இளநரை ஏற்படுவதை இது தடுக்கிறது. இந்த கலவையை ஒரு துணியினால் வடிகட்டி கொள்ளுவோம். இந்த ஹேர் மாஸ்கை நாங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தி வரும்போது தலையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி தலைமுடி நல்ல நீளமாக வளர ஆரம்பித்துவிடும். கடைகளில் உள்ள கெமிக்கல் உற்பத்திகளை வேண்டி எமது கூந்தலை பராமரிப்பதை விட இயற்கையாகவே காணப்படும் பொருட்களை வைத்து எமது கூந்தலை அழகுபடுத்தும் போது அதில் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. இந்த ஹேர் மாஸ்க் கலவையை ஒரு கொட்டனை யூஸ் பண்ணி எங்களுடைய தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படியாக நன்றாக அழுத்தி தேய்த்து கொள்ளலாம். இப்படியே தலைமுடி முழுவதுமாக நனைத்து 5 நிமிடங்கள் வரை தலைமுடியை நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். நெல்லி மற்றும் கற்றாழையில் உள்ள அனைத்து சத்துக்களும் இந்த தலைமுடியில் இறங்கும் வரை நன்றாக தலைமுடியை ஒரு டவல் அல்லது டிஷ்யூ பேக்கின் மூலம் தலைமுடியை சுற்றி கொள்ளலாம். 30 நிமிடங்களுக்கு பிறகு தலையை ஹெர்பல் ஷாம்பு ஒன்றை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி கொள்ளலாம். இப்படி பண்ணும்போது தலைமுடிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் மிக விரைவாக தலைமுடி நீளமாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள். நாளை மற்றொரு அழகு குறிப்புடன் சந்திக்கலாம். புதிய அழகு குறிப்புகளை உடனுக்குடன் பார்க்க மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் வரும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க.